என் பேர புள்ள வந்து தாத்தா இந்த குறை நீ விசிலுக்கு ஓட்டு போட்டு இது 3ஆம் கிளாஸ் படிக்கிறது ஓட்டு கேக்குது. வழக்கமாக திமுகவிற்கு ஓட்டு போடும் தன்னையே விஜய் கட்சிக்கு ஓட்டு போட பேரன் வற்புறுத்துவதாக புலம்புகிறார் சிபிஐஎம் கட்சி தலைவர். தலைவர் விஜய் அவர்களின் தமிழக வெற்றி கழகத்திற்கு நாளுக்கு நாள் மக்கள் செல்வாக்கு அதிகரித்துக் கொண்டே வருகிறது. அவரது ரசிகர்கள் அனைவருமே தொண்டர்களாக மாறி தமிழக வெற்றி கழகத்தின் பக்கம் நிற்பது அவருக்கு பெரும் பலம். வாக்குகள் இல்லாத அவரது குட்டி ரசிகர்களும் தங்கள் வீடுகளில் உள்ள அனைவரையுமே தமிழக வெற்றி கழகத்திற்கு வாக்களிக்க வற்புறுத்தி வருகின்றனர். அந்த வகையில் பேரனால் வற்புறுத்தலுக்கு உள்ளாகி இருக்கிறார் சிபிஐஎம் கட்சி தலைவர். சிபிஐஎம் கட்சி தலைவரான சண்முகம் அவர்கள் மேடையில் பேசுகையில் தன் வீட்டில் 3ஆம் வகுப்பு படிக்கும் பேர பிள்ளைகளே தேர்தல் பிரச்சாரம் ஆரம்பித்து விட்டது என சுவாரஸ்யமாக பேசியிருந்தார். நான் வழக்கமாக திமுகவிற்கு தான் ஓட்டு போடுவேன். ஆனால் இப்போ 3ஆம் கிளாஸ் படிக்கும் பேரப்பிள்ளை வந்து தாத்தா இந்த முறை விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லுது. 3ஆம் கிளாஸ் படிக்கிற புள்ள ஓட்டு கேக்குது. கேன்வாஸ் எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னு பாருங்க. நீங்க இன்னும் தேர்தல் பிரச்சாரமே ஆரம்பிக்கல. ஆனா அங்க வீடுகள்ல 3ஆம் கிளாஸ் குழந்தைங்க தாத்தா கிட்ட நீங்க இவ்வளவு நாள் யாருக்கு வேணுமோ ஓட்டு போடுங்க, இந்த முறை விசிலுக்கு போடு. அவர் சொல்றாரு, சார் என் பேர பிள்ளைங்களே வாய திறந்து கேட்கும் போது நான் இவ்வளவு நாள் உதயசூரியனுக்கு போட்டேன், இந்த ஒரு தடவை மாத்தி போடலாம்னு இருக்கேன் சார். பேர பிள்ளை வாய திறந்து கேட்டுட்டானே சார். இந்த மாதிரி நிறைய பேரு உறவை சொல்லி உணர்ச்சி வசப்பட்டு விசிலுக்கு ஓட்டு போட போறாங்க என்று பேசியுள்ளார் சண்முகம் அவர்கள். இவரது இந்த பேச்சை அரசியல் வட்டாரங்களில் பலரும் உற்று நோக்கி வருகின்றனர்.